மேரேஜ் பண்ணிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. 3 மாதம் நவம்பர் மந்த் வந்து பார்த்தேன். இங்கே வந்து கேட்டேன், கல்யாணமே ஆயிடுச்சு வேற ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்கிறேன். என் பையனை விட்டுட்டு போவோம், பொண்ணை வந்து பணம் வாங்கிட்டு போக முடியலன்னா வந்துட்டு உன்னை எங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன். நாங்கள் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குங்க இங்கே. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை அருகே தனக்கு வேறு வழி தெரியலீங்க, எனக்கு நியாயம் வாங்கி தாங்க என இளம்பெண் ஒருவர் காதலன் வீட்டு முன்பு கதறி அழுது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை அருகே உள்ள பூரான்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இருவரும் படித்து கம்ப்யூட்டர் என்ஜினியராக ஐடி நிறுவனங்களில் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஊரிலேயே மிக உயர்ந்த பணக்காரராக வலம் வரும் ராமமூர்த்தி வட்டிக்கு பணம் கொடுப்பது போன்ற தொழிலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவரது இளைய மகன் பரணிக்குமார் கோவையில் படித்துக் கொண்டிருந்த போது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ரேணுகா தேவி என்ற பெண்ணை காதலித்து வந்ததாகவும் இந்த காதல் விவகாரம் ராமமூர்த்தியின் குடும்பத்தாருக்கும் தெரியும் என கூறப்படுகிறது. இதனால் நம்பிக்கையுடன் இருந்த ரேணுகா தேவியிடம் நிச்சயம் திருமணம் செய்வதாக உறுதியளித்த பரணிக்குமார் பல முறை சகஜமாக பழகி உறவில் ஈடுபட்ட நிலையில் கர்ப்பமாக்கி பல முறை கருவை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு ரேணுகா தேவியை சந்திக்க வந்த பரணிக்குமார் எப்போதும் உள்ளே இருந்த நிலையில் எதேச்சியாக அவருடைய செல்போனை கண்ட ரேணுகா தேவிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் அவரது திருமண போட்டோக்களை பார்த்து காதறி துடித்த ரேணுகா தேவியிடம், ஆமாம் தனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றும் நீ வேண்டுமானால் வேறு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து கொள் என அசால்ட்டாக கூறி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்வதறியாது துடித்த ரேணுகா தேவி பரணிக்குமார் வீட்டின் வாயிலில் அழுதவாறு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இது குறித்து பரணிக்குமாரின் தந்தை ராமமூர்த்தியிடம் கேட்டபோது, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க என மிரட்டும் தொனியில் கூறிவிட்டு சென்றார். என்ன நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, சொல்ல வேண்டாம். இதே சதி வேற என்ன செய்யும்? கல்யாணம் குறுக்காட்ட வேண்டியதேனா? அது அம்மா அப்பா கூட்டி வர வேண்டியதேனா? வக்கீல் கூட்டி வந்துருக்கிறேன். வக்கீலன்னா தெரியாதுண்ணா, நீ பெண்ணு பேசுற போற ரெக்கார்ட் வேண்டியது கொலையா பண்ணி போட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.